கைஸ், நான் உங்கள் ஸ்டாப் தமிழ் கேமிங். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, புதுசாக கிராஃப்ட் லேண்டில் கிரிக்கெட்லாம் வந்திருக்கு. ஃப்ரீ ஃபயரில் இருந்தால் பாருங்க, கிரிக்கெட் ஐலாண்டுன்னு ஒன்று வந்திருக்கு. அதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கைஸ். நான் ஏற்கனவே டவுன்லோட்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே 2 மேட்ச்லாம் விளாண்டுட்டேன். அதனால் கவலை இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடும். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வந்தாச்சு கைஸ். எனக்கு பிடிச்ச கலரில் போகுது. என்ன கன்று எடுக்கலாம்? இந்த கன்று எடுப்போம். அடுத்து இந்த கன்று எடுப்போம். அடுத்து இந்த கேமில் நம்ம எங்கெல்லாம் அடித்து தான் கிட்டே போக முடியும் நினைக்கிறேன். இங்கேருந்து அடிக்க முடியும். என்ன நம்ம ஏரியாவுக்குள்ளே வந்து நம்ம ஆளுங்களே அதுக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒன்று கூட குறையில. நான் தான் இப்போ கிட்ட போகணும். சரி இப்போ சரி நம்மளை போட்டுருவாங்க போலக்கு. ஐயோ 260 தான் இருக்கு. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. நல்லா பார்த்துக்கோங்களா. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. சரி, போன வாட்டிலாம் 2 மேட்ச்சும் நாங்கள் தான் ஜெயித்தோம். டான்ஸ் ஆடுறாங்களே, வீடெல்லாம் எரியுது. என்ன வெடிச்சு எடுத்துட்டேன் ஒருத்தன். சரி, நான் மறுபடியும் வரேன்டா. நான் என்னன்னு தெரியல, நான் அடிக்கிறேன், அடிக்க முடிய மாட்டேங்குது. அதான் பக்கா என்னன்னு தெரில. ஆனால் பேட் எடுத்துட்டு நான் அங்கே அந்த கடைசிக்கு ஓடுறது தான் இப்போ. நீங்கள் யாராவது நினைக்கலாம், என்ன ப்ரோ அடிக்கிறது இதெல்லாம் தான் 2 வச்சுருக்கே, ஒன்றும் ஆகாதான்னு நினைக்கலாம் நீங்கள். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் ஒருத்தன் தான் இங்கே நிற்கிறேன். பார்த்துக்கோங்கடா. எங்களோடது அடிச்சு மாண்டனோட ஏன்டா அடிச்சேன்.
சரி எங்கே இருந்து அடிக்கிறேன்? ஓ செத்துட்டானா? ஏய் அவனா அங்கே நில்லுங்கடா. ஆளாளுக்கு இங்கே நின்று. நான் பேட் எடுத்துட்டு மூணு பேர் ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஐயோ ரொம்ப குறைச்சிட்டாங்க. எங்களுக்கு கம்மியாக தான் குறைஞ்சி. எங்கேருந்து அடித்தாங்க? இப்போ நான் உள்ளே இறங்கி அடிக்கணுமே. இப்போ இங்கே வந்தாச்சா? என்ன நம்ம இடத்துல தானே நிற்கிறோம், எப்படி நம்மளுக்கு? இது வேறு பெருசாக வேறு வச்சுட்டேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அவ்வளோதான். அவங்கள விட நாங்கள் கொஞ்சம் அதிகமாக குறைச்சிருக்கோம். அப்போலேருந்து பேட் எடுத்துக்கிட்டே தான் ஓடுறேன். அதே ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் அங்கிட்டு போயிட்டேன். ஓகே, இப்போ தரம் அடிக்குதா? எவனுமே எனக்கு பார்க்கவும் இல்லை. நான் கவலையாப்படாதீங்க, ஒரு 500 குறைச்சிட்டு வரேன். அவ்வளோதான், 800 அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன் நான். வரேன்டா. போங்கிற என்னடா இங்கேடா போட்டாங்க. ஆமாம், ஏன் ஒரு பெரிய இவர் அப்படியே வந்துக்கிட்டே அடிப்பார். சரி, ஹெட் ஷாட்டு குத்தோட போட்டான். அழகாக போடுறேங்க ஹெட் ஷாட்லாம். சரி, இந்த கண்ணை ஸ்பீடாக அடித்தாலும் வேறு கண்ணை மாற்றுறேன். இந்த கண்ணை நான் வரேன் ப்ரோ. ஐயா, மேட்சே முடிஞ்சிருச்சா? அவங்க தான் அவுட்டு. ஏன்னா அவங்க தான் இருக்கலே கம்மி, 860. நாங்கள் 960. வாங்க, புஷ்அப் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? கொடுமா, அதான் நான். ஏன்னா ஸ்கோப்பெல்லாம் போடுறீங்க திடீர்னு. என்னது ட்ரீமர் 3யா? அப்படின்னு என்னது ட்ரீமர் 3ன்னு ஏதோ அங்கிட்டு சைடில் ஏதோ ஓடிடுது. நான் அப்புறம் 31 லெவல் வந்துட்டேன் கைஸ். முக்கியமாக அடுத்து இன்னொன்று என்னென்னா, சிஎஸ் ரேங்கிங்கில் சீசன் வந்தனால குறைச்சி விட்டாங்க அந்த பேட்ச் லெவலை.
பேட்ச் லெவல் அப்படியே இன்னும் ஒரு 2-3 டைமண்ட் எடுத்திருந்தேன்னா 2-3 டைமண்ட் கூட்டியிருந்தேன்னா எனக்கு வந்திருக்கும். இது ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். சரி கூட்டியிருக்கணும் போல என்னமோ வந்துருக்கு. அத்தாடி எத்தனை என்னென்னமோ வந்துருக்கு. போதும் லிஸ்ட்டு வருஷா போகுது. ஐயோ இதெல்லாம் எக்யூட் பண்ணலையே. சரி கடட்டும். கிரிக்கெட் இந்தியா இது எங்கள் டார்கெட்டு. எனிமீஸ் விக்கெட் வித் பேட்டா. நாங்கள் பேட்டை வச்சு தான் விளாட்றோம், அப்புறம் வேறு ஏதாவது வச்சு விளாட்றோம். எல்லாமே இந்த கேமில் இன்ஃபினிட்டி. அது இந்த கிரிக்கெட்டில் மட்டும் எல்லாமே இன்ஃபினிட்டி வைஸ் ஆசை தீர நம்ம யூஸ் பண்ணலாம். என்னடா அது போட்டு தடன்னு சுட்டுக்கிட்டு இருக்கேன், ஒன்றுமே அடிக்கல. எனக்கு எப்படி இருங்க எவனாவது செக்யூரிட்டி போட்டு நிற்கிறாங்களான்னு தெரியல. போனாதான் தெரியும். மீட்டியா ஷவரா விலங்குமா எந்த நெஞ்சங்கள். ஆனால் எங்களுக்கு ஒன்று கூட வரையில. ஆனால் இவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக நான் ஒருத்தன் தான் வச்சுட்ருக்கேன். என்ன நான் வந்தானா அவனே அடிப்பேன். இவங்க தான் வருவாங்க, அடித்தவங்களே தான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வருவேன். ஐயோ இவன் ஒரு கிலோவால் போட்டு விட்டுருக்கான். தேங்க்ஸ் தம்பி. அவ்வளோதான், நாங்கள் தான் ஜெயிக்கும் போகலாம். என்னடா ஆளாளுக்கு வந்து அடி வாங்கிட்டு போகிறீங்க. சரி மெடிக்கெட் போட மாட்டேனே. அடுத்த வாட்டில் அங்கே போய் நான் குளோவால் போட்டு அடிக்கலாமான் இருக்கேன். இன்னும் அவளுக்கு வேலையே இல்லை. ஓகே எமௌண்ட்டை போட்டு நிற்பான். சரி எமௌண்ட் அமுக்கிறேன். அங்கிட்டு விக்கெட் அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. 2 நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் கைஸ். இந்த கிரிக்கெட்டு அந்த கிராஃப்ட் லேண்ட் இந்த கிரிக்கெட் கேம் யாரெல்லாம் விளாண்டுருக்கீங்கன்னு கமெண்டில் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ அண்ட் பாய்.